வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான பட்டர் முறுக் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் வாழைக்காய் பஜ்ஜி. நிறைய பேர் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக பண்ணோம். ஆனால் ஸ்நாக்ஸ் வீட்டில் கரெக்டாக வரமாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்களா? அந்த டைமில் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பட்டர் முறுக்கும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போகிறதுக்கு கடலை மாவு அரிசி மாவு தேவையில்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு கீர்த்தி ஃபுட்லேருந்து நமக்கு இந்த கடலை மாவு அரிசி மாவு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து ரெடிமேட் மிக்சரும் வந்திருக்கு. இந்த கீர்த்தி ஃபுட் ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அரிசி மாவு 1 கப்பு, அதாவது 150 கிராம். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன். சீரகம் 1/4 டீஸ்பூன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்மகிட்ட இருக்க இந்த கீர்த்தி ஃபுட்டோட அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு நான் சொன்ன குவான்டிட்டி 150 கிராம் அரிசி மாவு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு பிறகு இந்த கடலை மாவு போட்டிருக்கேன். எப்போயுமே வந்து அரிசி மாவு அதிகமாக இருக்கணும், கடலை மாவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு சீரகம், பெருங்காயம். பெருங்காயம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். மெல்டட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பட்டர், கடலை மாவு, அரிசி மாவு, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பட்டரும் அந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் முறுக்கு பண்ணியிருப்பீங்களே, அந்த பக்குவத்திலே கரெக்டாக இந்த மாவும் மிக்ஸ் பண்ணுறேங்க. அதே டைமில் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா இந்த முறுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டான பக்குவத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முறுக்கு குழாய் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டார் போட்ட தட்டு இருக்குல்ல, அந்த தட்டை யூஸ் பண்ணி தான் முறுக்கு புளிய போகிறோம். சைடில் கொஞ்சம் எண்ணெய் அப்படின்னா தண்ணி நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை உள்ளே வச்சு நீங்கள் புளிய வேண்டியதான். எதுக்காக தண்ணி இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த முறுக்கு குழாயில் உள்ள தண்ணி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ புளிஞ்சது எப்படி இருந்தது? கரெக்டாக வந்தது இருக்குல்ல? இதுக்கு பிறகு எண்ணெய் கடாயில் புளிய வேண்டியதான். நீங்கள் டேரெக்டாக எண்ணெய் கடாயில் அப்படியே முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றுங்க. அதே டைமில் இந்த எண்ணெயோட சூடு வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமான சூடாக இருந்தாலும் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான சூடில் இந்த முறுக்கை புளிஞ்சிருங்க. இப்போது இந்த முறுக்கை அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முறுக்கு அப்படியே எண்ணெயிலே உடைக்க ஆரம்பிக்கிறீங்க. உடையும் போது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாக இருக்கும்.
இப்போது இந்த பட்டர் முறுக்கு ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக பண்ணுற முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் கேட்டேன்னா இதில் பட்டர் அதிகமாக போடும்போது என்ன ஆகும் கேட்டேன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் விஷயம் பட்டர் முறுக்குக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த பட்டர் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சாலும் நீங்கள் வாரம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த பட்டர் முறுக்கு. இதோட நீங்கள் டீக்கல்ல போய் விரும்பி சாப்பிட்ற வாழைக்காய் பஜ்ஜி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கீர்த்தி பஜ்ஜி மிக்ஸ் தேவையான அளவு, வாழைக்காய் 2 நம்பர், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போ பஜ்ஜி ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த கீர்த்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடிமேடாக இருக்க இந்த மாவு வச்சு நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவோம், அரிசி மாவு, கடலை மாவு, சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் போடுவோம். ஆனால் சரியாக பஜ்ஜி பக்கம் வராது. அந்த டைமில் இந்த மாதிரி மிக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம். இவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக பின்பகுதியில் வந்து செய்முறை கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஜ்ஜி மாவை இந்த பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது இந்த பேட்டர் கரெக்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு எப்போவுமே பஜ்ஜி மாவு வந்து இந்த மாதிரி திக்கான டெக்ஸ்டரில் இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு இறங்கணும். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். இதுக்கு பிறகு இந்த வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். வாழைக்காய் நல்லா பீல் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லை கலர் மாட்டோம். இதுக்கு பிறகு வீட்டில் பஜ்ஜி ஸ்லைசர், அதாவது இந்த வாழைக்காய் சீவிர கட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கத்தி எடுத்து தீன் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவும் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிக்கும்போது அந்த வாழைக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தீன் ஸ்லைஸாக கட் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீன் ஸ்லைஸில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கீர்த்தி மிக்ஸோட பேட்டரில் வந்து டிப் பண்ணுறோம். டிப் பண்ணும்போது 2 சைட்லையும் ப்ராப்பராக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூக்குங்க. தூக்கும்போது எக்ஸஸாக அந்த பேட்டரி இருந்ததுன்னா அந்த பேட்டரி எல்லாமே கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். நீங்கள் போட்ட உடனே வந்து கலர் மாறக்கூடாது. கரெக்டான சூடில் இருந்ததுன்னா நீங்கள் 2 சைட்லையும் ஒரே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கீர்த்தியோட பஜ்ஜி மிக்சர் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 2 சைட்லையும் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஜ்ஜி ரெடி. இந்த பஜ்ஜியோட ஒரு நல்ல ஒரு டீ வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பட்டர் முறுக்கும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக டீ கடைக்கு போய்ட்டு ஆனால் ஒரு டீ ஒரு பஜ்ஜி சொல்லுவீங்களே, அந்த இடத்துல ஒரு பஜ்ஜியும் சாப்பிடுவீங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எத்தனை வாட்டி அவங்க பொரிச்சாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால பயந்து ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம். அந்த டைமில் இந்த மாதிரி வீட்டிலேயே நல்ல பொருளை வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கீர்த்தி ஃபுட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர்.